Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ கிளாஸஸ் வீடியோ இல்ல மேம் ரெக்கார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறது. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெக்கார்ட் ஒர்க்கை பற்றி டீட்டெயில்டாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு. மொத்தம் வந்து நம்ம 13 ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும் மேம். எல்லாமே உங்களோட விஷ் தான். இப்போ நான் ஒவ்வொரு குரூப் இருக்குல்ல மேம், ஒவ்வொரு குரூப்புக்கும் 2 இமேஜ் வந்து அனுப்புகிறேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட போகிற ரெக்கார்ட் ஒர்க் என்ன அப்படின்னா த்ரெட் ஒர்க் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்டில் எல்லாருமே நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டீங்க மேம். கிளாஸ் ஆரம்பித்தப்போ சொல்லியிருந்தீங்க சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிட்டு இருக்கு மேம், எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ எல்லாருமே சில்க் த்ரெட்டில் நல்லா போடுறீங்க. இந்த மேட் ஃபில்லிங்கு, இந்த ஃபேஸ் இமேஜ் ஃபில் பண்ணுறது சொன்னதெல்லாம் அவ்வளோ அழகாக போட்டு எனக்கு அனுப்பியிருந்தீங்க மேம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து த்ரெட் ஒர்க்கு. த்ரெட் ஒர்க் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். நான் 2 இமேஜ் வந்து ஒவ்வொருத்தரோட குரூப்லேயும் நான் தனியாக பர்சனலாக அனுப்பிடுறேன். அதில் உங்களுக்கு எது போட பிடிக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுடலாம் மேம். கண்டிப்பாக யாருமே சின்ன இமேஜாக போடவே கூடாது மேம். A4 ஷீட் இருக்குல்ல, அதில் பாதி நீங்கள் போய் பிரிண்ட் அவுட் கடையில் கொடுக்கும்போது நீங்கள் இமேஜ் எடுத்துக்கிறீங்களா மேம், அதை போய் எடுத்துகிட்டு அப்படியே பிரிண்ட் அவுட் கடையில் கொடுத்து A4 ஷீட்டில் பாதி சைஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க. ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கை நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ப்ளவுஸில் போடும்போதுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். அது கீழே சைஸில் யாருமே போடாதீங்க. கிளாத் அதே மாதிரி எந்த கிளாத்தில் போடணும் அப்படின்னா காட்டன் பிளாக் கிளாத் வாங்கி போடுங்க. ஏன்னா பிளாக் தான் வந்து நீங்கள் அதெல்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப நாள் ஆகும் மேம். சைட் பை சைட் கிளாஸும் போயிட்டு இருக்கும்போது இதே நீங்கள் போடும்போது ரொம்ப நாள் ஆகும். ஸோ மற்ற கலர்னால் ரொம்ப அழுக்காகும். பிளாக் தான் நீங்கள் எந்த ஒர்க் போட்டாலும் நல்லா எடுத்தும் கொடுக்கும். ஸோ நல்லா பிளாக் கலர் காட்டன் கிளாத் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மேம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜை ஃபுல்லாகவே நானே கைட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல இந்த கலர் யூஸ் பண்ணுங்க மேம், இந்த இடத்துல செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக நான் மார்க் பண்ணி அனுப்பிடுவேன். ஸோ நீங்கள் அந்த இமேஜ் எடுத்து நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை அப்படியே போட்டு அனுப்பிடலாம் மேம். அதை போடும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வந்துடும். எப்பயும் ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் டேல கேளுங்க, நான் உங்களை கைட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, முன்னாடியே சொல்லியிருக்கேன் மேம், 100 ரூபாய்க்கு என்ன நீங்கள் ஆரி ஒர்க் படிச்சிருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ரெக்கார்ட் ஒர்க்கில் தான் மேம் அதோட அவுட்புட் தெரியும். எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெக்கார்ட் ஒர்க்கும் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் மேம். ஒவ்வொரு குரூப்லேயும் 2 இமேஜில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அனுப்புங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து நம்ம பார்க்க போகிற த்ரெட் ஒர்க்கு. இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் மேம். எப்பவும் கூட போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. எல்லா ரெக்கார்டுமே வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக ஒவ்வொரு குரூப்லேயும் கண்டிப்பாக பண்ணுவீங்க, எல்லாருமே பண்ணுவீங்க. அதில் ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணுறவங்க எல்லாரையும் எடுத்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி நம்ம பேஜில் போடுவோம் மேம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போடுற ஒர்க்கை வச்சு தான் அடுத்தடுத்து நான் எப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கேன், 100 ரூபாய் கிளாஸ் எடுக்கிறலாம் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் மேம். ஸோ ரெக்கார்ட் ஒர்க் எல்லோரும் நீட்டாக சூப்பராக பண்ணி அனுப்புங்க மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.